இயல் 7 புதுமைகள் செய்யும் தேசமிது. கற்றல் நோக்கங்கள். இந்திய நாட்டின் சிறப்புகளை அறிதல், வாழ்வில் எளிமையின் சிறப்பை உணர்தல், சமூக மாற்றத்தில் காந்தியின் பங்கினை தெரிந்து கொள்ளுதல், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கினை அறிந்து போற்றுதல், சொற்களின் வகைகளை அறிந்து பயன்படுத்துதல். இயல் 7 பகுதி 1. பாரதம் அன்றைய நாற்றங்கால். நமது நாடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு. இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள். புதுமைகள் செய்த தேசமிது, பூமியின் கிழக்கு வாசலிது. தேவ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக, புதுமைகள் செய்த தேசமிது, பூமியின் கிழக்கு வாசலிது. ஆசிரியர் தாரா பாரதி. சொல்லும் பொருளும். மெய், உண்மை, தேசம், நாடு. பாடலின் பொருள். பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகிறது. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியை போக்கி வருகின்றது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது. நூல்வெளி. தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும். இப்பாடல் தாரா பாரதியின் கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். விடை ஆ. திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். விடை அ. காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது. கலைக்கூடமாக காட்சி தருவது. விடை அ. சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை அ. நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை இ. எதிரொலிக்க. இயல் 7 பகுதி 2. தமிழ்நாட்டில் காந்தி. காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதனை நாடு நன்கு அறியும்.
பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் அவர் பாடுபட்டார். எளிமையை ஓர் அறமாக போற்றினார். இந்தியாவில் அவர் காலடிப்படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொன்ற பற்றினை காண்போம் வாருங்கள். மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம். காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை காணலாம். 1919 ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தையில் அமர்ந்து இருந்தார். அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டு இருந்தனர். அப்போது அங்கு வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார். திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அங்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது. உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள். அது முடியாது. திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும். தாங்கள் தொடங்கப் போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறிய பாரதியார், நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார். அவர் சென்றதும், இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார். இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றார் ராஜாஜி. அப்படியா? இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை அறியலாம். 1921 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அப்போது புகை வண்டியில் மதுரைக்கு சென்றார். செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்து இருப்பதை கண்டார். அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார். அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணியத் தொடங்கினார். அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும். காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது கானாடு காத்தான் என்னும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார். அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருள்கள் நிறைந்து இருந்தன. காந்தியடிகள் அந்த அன்பரிடம், உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருள்களால் அழகு செய்து இருக்கிறீர்கள். அதற்கு செலவு செய்த பணத்தில் 10ல் 1 பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும், இதைவிட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார். அதனை கேட்டு அன்பர் தலை குனிந்தார். அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருள்கள் ஒன்று கூட இல்லை. காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார். காந்தியடிகள் ஒருமுறை மதுரையில் தங்கியிருந்தார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர். அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார். அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர். அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மதுரைக்கு வந்தபோதுதான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் சென்றார். இது போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது. குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது. அதன் வழியாக செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது. அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார். மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது. மோ. க. காந்தி, காந்தியடிகளின் தமிழ் கையெழுத்து.
காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பலமுறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்கத் தொடங்கியதாக கூறியுள்ளார். ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும். 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். உ.வே. சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உ.வே. சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள். இந்நிகழ்வுகள் மூலம் ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம். மேலும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். விடை ஆ. மதுரை. காந்தியடிகள் உ.வே. சாமிநாதர் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். விடை இ. உ.வே. சாமிநாதர். இலக்கிய மாநாடு. சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜி.யு. போப். இயல் 7 பகுதி 3. வேலுநாச்சியார். வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர். அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர். அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெறும் வெற்றியே சிறந்தது. விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவும் வாருங்கள். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார். கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயர். அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம். மைசூரில் இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான். அப்படியா? மகிழ்ச்சி. அவர்களை ஓய்வு எடுக்க சொல். நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். வீரன் வெளியேறினான். ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர். எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள்.
அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்ன மருது. ஆம், நமது வீரர்களுடன் ஐதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார்கோவில். எனவே நாம் முதலில் காளையார்கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலுநாச்சியார். அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையார்கோவில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர். காளையார்கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. அரசியார் அவர்களே, காளையார்கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் பெரிய மருது. அவசரம் வேண்டாம். இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விசயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலுநாச்சியார். அப்போதும் காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது. விசயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார். அப்படியே செய்யலாம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி. தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர். அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே. அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார். அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர். விசயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையிலிருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கல்லுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார். குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது. நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள். இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சியார். குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் என வீரர்கள் கூறினார்கள். குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. தெரிந்து தெளிவோம். வேலுநாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். இயல் 7 பகுதி 4. நால்வகை சொற்கள். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும்.
ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். பெயர்ச்சொல்: ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். வினைச்சொல்: வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு: வா, போ, எழுது, விளையாடு. இடைச்சொல்: பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. எடுத்துக்காட்டு: தந்தையும் தாயும், மற்றொருவர், திருக்குறளை. உரிச்சொல்: பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். எடுத்துக்காட்டு: மாநகரம், சாலச் சிறந்தது. கலைச்சொல் அறிவோம். நாட்டுப்பற்று, patriotism, கலைக்கூடம், ஆர்ட் கேலரி. இலக்கியம், லிட்ரேச்சர், மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி.